நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த அமித்ஷாவின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியா கூட்டணி எம்பியினர். அம்பேத்கர் குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் நாடாளுமன்றத்தில் பேசி அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும், அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வந்த அமித்ஷாவுடைய காரை மறித்து தற்போது எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? டெல்லி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் உள் சென்ற பொழுது அங்கு தற்செயலாக வந்த மத்திய உள்துறை அமைச்சருடைய வாகனம் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நடுவே சிக்கியுள்ளது. மிக முக்கியமாக சமாஜ்வாதி கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்த அந்த வண்டியை மறித்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சார்ந்த முக்கியமாக எதிர்கட்சி கூட்டணி அனைத்து எம்பிக்களுமே இன்று விஜய் சவுக் பகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்குள்ளாக பேரணியாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி சென்ற ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணி சென்ற நிலையில் தற்போது அந்த பேரணியில் தான் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய காரும் மறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த 11 எம்பிக்கள் அவருடைய வாகனத்தை மறித்ததால் சற்று அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அப்போது நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய காரை மறித்து அவர்கள் தற்போது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுத்ரா.